ஜீசஸ். ஹல்லேலூயா. உன் மத்தியில் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷம். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். நாம் எல்லாருமே ஆண்டவருடைய ரகசிய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம், இல்லை? உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரகசிய வருகை அப்படின்னா ஆங்கிலத்தில் ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராப்சர், இங்கிலீஷில் ராப்சர் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை? ராப்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் பேரானந்தம் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள், என்ன ஆனந்தம்? பேரானந்தம், பேர் உவகை அல்லது ஆனந்த பரவசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிடைக்கக்கூடாத ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்குதுன்னா ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அது சந்தோஷம். ஆனால் நீங்கள் உங்களுக்காக மரித்து நமக்காக மரித்து மீண்டும் பரலோகத்திற்கு சென்ற இயேசுவானவர் அங்கிருந்து நம்மை அழைத்து செல்வதற்கு மீண்டும் அவர் மத்திய வானத்தில் மேகங்கள் மேலே இறங்கி வருவார் பாருங்க. அவரை க்ஷணப்பொழுதில் நீங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு வரும் பாருங்க ஒரு ஆனந்த பரவசம், ஒரு பேரானந்தம், இல்லை? அதுக்கு தான் ராப்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரகசிய வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் எல்லாருமே ரகசிய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம், உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதான் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ இந்த ரகசிய வருகையில் யாரெல்லாம் பரலோகம் செல்வார்கள்? ரகசிய வருகையில் யாரெல்லாம் பரலோகம் செல்வார்கள், இல்லை? அதுதான் இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா அதில் நம்மகிட்ட நிறையா கருத்துகள் உண்டு, நிறைய நமக்குள்ள எண்ணங்கள் இருக்கிறது, சிந்தனைகள் இருக்கிறது. இவங்க தான் போவாங்க, அவங்க தான் போவாங்க அப்படின்லாம் சிந்தனைகள் இருக்கிறது. அதை கொஞ்சம் நாம் இப்போ வசனத்தை வைத்து வெரிஃபை பண்ணி பார்க்க போகிறோம், சரியா? சரி, இப்போ கவனி. யார் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? அதில் இருக்கிற முதல் தாட் என்னன்னா, அல்லது ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன அப்படின்னா, என்ன நினைக்கிறோம் நாம்? அநேக நேரங்களில் நாமே கூட என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒன்று என்ன, பிரதர், நாம் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். அதற்கு பிறகு இனி வருகிற காலங்களில் நான் எப்படி கிரியை செய்கிறேனோ, நான் எப்படி இந்த பூமியில் வாழ்கிறேனோ, என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறதோ அதை வைத்துத்தான், அதை பொறுத்து தான் நான் பரலோகம் போக போகிறேன். இது ஒரு எண்ணம், ஃபர்ஸ்ட் அப்ரோச். இது என்ன? விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அவர் என்னுடைய பழைய பாவங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுதலையாக்கி என்னை ரட்சித்து விட்டார். அப்ப இனி வருகிற நாட்களில் நான் என்னுடைய கிரியைகளை வைத்துத்தான் நான் இனிமே என்ன செய்ய முடியும்? நான் பரலோகம் செல்ல முடியும். இது முதல் தாட்டு, இது முதல் தாட். இப்படி சிலருக்குள்ள எண்ணங்கள் இருக்கிறது. ஒன்று. அடுத்ததுக்கு வர்றேன். ரெண்டாவது ஒரு எண்ணம் இருக்கு. என்ன? நீங்க சொல்லிருங்க, முதல்ல வேகமா சொல்லுங்க, நமக்கு நேரம் குறைவு. வேகமா சொல்லுங்க. முதல்ல நாம எதனால ரட்சிக்கப்பட்டோம்? ஆண்டவர் மேல வைத்த எதனால ரட்சிக்கப்பட்டுட்டோம்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். ஆனா பரலோகம் எதை வச்சுதான் நம்ம போக முடியும்? நாம செய்கிற கிரியைகளை வைத்துதான் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. இது சரியா தப்பான்னு பின்னாடி வருவோம், சரியா? முதல்ல என்னென்ன சிந்தனைகள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், ஆனால் நீங்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். என்ன கிரியைகளை? நற்கிரியைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த நற்கிரியைகளை பொறுத்துதான் நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும். இது ஒரு தாட் இருக்கு, இது ஒரு உபதேசம் இருக்கிறது. என்ன பிரதர், என்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும்? சரி, விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டேன், பழைய பாவங்கள் கழுவி மன்னிக்கப்பட்டு விட்டது, என்னை தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு. சரி, இனிமே நான் என்ன நற்கிரியைகளை செய்ய வேண்டும்னா, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவர்கள் சார்ந்திருக்கிற ஸ்தாபனத்தை பொறுத்து, அவர்கள் சார்ந்திருக்கிற தலைவர்களை பொறுத்து நிறைய காரியங்களை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வகுத்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது என்னன்னா, இந்த உபதேசம் இருக்கு பாருங்க. எது? விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், இனிமேல் உங்கள் கிரியைகளை வைத்துதான் நீங்கள் எங்கே போக முடியும்?
பரலோகத்திற்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். ஆக்சுவலாக இது என்ன டாக்ட்ரின்னா, இது the doctrine from the Catholic Church. இது கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வந்த உபதேசம். அதனாலதான் மெஜாரிட்டி இந்த கேத்தலிக்ல இருந்து ரட்சிக்கப்பட்ட ஊழியர்கள் அதிகமாக இதை ஃபாலோ பண்ணுகிறது உண்டு. ஏன்னா கத்தோலிக்க திருச்சபை என்ன சொல்லுகிறது? நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், இனிமேல் நீங்கள் நற்கிரியைகளை செய்யணும். என்ன நற்கிரியைகள்? அதுக்கு ஒரு 7 காரியங்கள் வச்சிருக்கிறாங்க. திருப்பலி, மாஸ்ல நீங்கள் பங்கு கொண்டால் பரலோகம் போகலாம். ஒரு 7 சாக்ரமெண்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க. 7 காரியம். திருப்பலி, அடுத்தது அப்பம் பிற்கிறது, இந்த மாதிரி ஒரு 7 காரியங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவங்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் செய்வீர்களானால் எங்கே போக முடியும்? நீங்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியும் அப்படின்னு. இப்ப கத்தோலிக்க சபையை தாண்டி வந்தா நம்முடைய பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ், மெனி பெண்டகாஸ்டல் சர்ச்சஸ் இதைத்தான் ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அவங்க என்ன வச்சிருக்கிறாங்க? நிறைய காரியங்கள் வச்சிருக்கிறாங்க. என்ன? ஆடைகள்ல முதற்கொண்டு நீங்கள் வெள்ளுடை தரித்தால் தான் பரலோகம் போக முடியும். நகையை குறித்து நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்து பல உபதேசங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. நிறைய காரியங்கள் ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் ஒவ்வொரு விதமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது. சில ஸ்தாபனங்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க செத்து போன உங்கள் தாய் தகப்பனுக்காக நீங்க என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும்னா இன்றைக்கு சில அதெல்லாம் தவறு, அது தேவையில்லை. இன்றைக்கு சில சபைகளை வச்சிருக்கிறாங்க. அப்ப நிறைய காரியங்களை இந்த நற்கிரியைகள் அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்பை என்ன செய்யறாங்க? சார்ந்த அவங்க. இப்ப உதாரணத்திற்கு அவர் ஒரு தலைவரை ஃபாலோ பண்ணி வந்திருப்பார்ல, ஒரு போதகர்கிட்ட ஒரு தலைவர்கிட்ட வளர்ந்து வந்திருப்பார் இல்ல? இப்ப அந்த தலைவர் என்ன அவர் எப்படி இருந்திருப்பாரு? அவர் நிறைய உபவாசம் இருக்கிறவராக இருந்திருப்பார். அப்ப அவர் தனக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லிடுறாரு? நீங்க நிறைய உபவாசம் இருந்தாதான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். இன்னொருத்தர் என்ன செய்வாரு? அவர் நிறைய உபவாசம் இருந்திருக்க மாட்டாரு, ஆனா நிறைய ஜெபிச்சிருப்பாரு. அப்ப அவர் என்ன செய்வாரு? நீங்க நிறைய ஜெபிச்சீங்கன்னா நீங்க எங்க போயிடலாம்? நீங்க பரலோகம் போயிடலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. ஒருத்தர் என்ன சொல்றாரு? ஆண்டவராக இயேசு கேட்டார், 1 மணி நேரமாவது நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிச்சீங்கன்னா என்ன செஞ்சிடலாம்? பேதுருவை பார்த்து கேட்டார், 1 மணி நேரமாவது அப்படின்னு கேட்டாரு. 1 மணி நேரம் நீங்க டெய்லி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா எங்க போகலாம்? பரலோகம் போக முடியும். அதுல 5 நிமிஷம் கூட குறைஞ்சிருச்சுன்னா நீங்க எங்க போக மாட்டீங்க? பரலோகம் போக மாட்டீங்க. இன்னொருத்தர் என்ன இன்னொரு தலைவர் என்ன சொல்லுவாரு? இல்ல, நீங்கள் நேரத்துல தசம பாகம் கொடுக்கணும். ஆண்டவர் 24 மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு. அப்ப 2.25 மணி நேரம் நீங்க என்ன கொடுக்கணும்? தசம பாகம் கொடுக்கணும். அப்ப 3 மணி நேரமாவது நீங்க ஜெபிச்சாதான் எங்க போக முடியும்? பரலோகம் போக முடியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. இன்னொரு சபையில தசம பாகம் கொடுக்காவிட்டால் நீங்கள் பரலோகம் போக முடியாது இல்ல? அப்ப இந்த நற்கிரியைகளுக்கு அவரவர் எதை ஃபாலோ பண்றாங்களோ அது எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டாங்க? வைத்திருக்கிறார்கள். இது ஒரு உபதேசம். என்ன? விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு விட்டாய், ஆனால் இனிமேல் உன் கிரியைகளை வைத்துதான் நீ எங்கே போக முடியும்? பரலோகம் போக முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா, நீங்க பரலோகம் போறது கடைசி வினாடி வரைக்கும் கேள்விக்குறி. கடைசி செகண்ட் வரைக்கும் எங்க? ஒண்ணு மரித்து அவர் சன்னிதானத்தில் நிக்கிற வரைக்கும். அப்பதான் தெரியும். அங்க போய் தான் அவர் தான் சொல்லுவாரு, உன்னுடைய கிரியைகளை பார்த்து நீ பரலோகம் போவியா மாட்டியாங்கிறத எப்பதான் சொல்லுவாரு? ஒன்று நாம மறிச்சு ஆண்டவர் சந்நிதியில் போய் நிற்கிறப்ப சொல்லுவார். இல்லைன்னா ஒருவேளை ஆண்டவருடைய வருகை முந்திக் கொள்ளுமானால் வருகையில் தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுறீங்களா எடுத்துக்கொள்ளப்படலையாங்கிறது. என்னது? அப்போ கடைசி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரைக்கும் என்ன நிலைமையில தான் நம்ம நிற்போமா? அந்த கேள்விக்குறி, போவனா மாட்டனா அப்படிங்கிற கேள்விக்குறியில தான் என்ன செய்கிறோம்? நிற்கிறோம். இது ஒரு தாட்டு, இது ஒரு எண்ணம் இருக்கிறது. அடுத்ததுக்கு வர்றேன். 2வது, சிலர் என்ன நினைக்கிறாங்க? நீங்க விசுவாசத்தினாலே தானே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமா, ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வச்சீங்க, அவர் கிருபையாய் ரட்சிப்பு கொடுத்தார். ஆமா, இந்த விசுவாசமே போதுமானது. இது உங்களை எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும்? பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும். உங்கள் கிரியைகளை பொறுத்த மட்டும் அங்கே அது முக்கியம் அல்ல. அதை குறித்து எதுவும் கருதப்படாது. அதை குறித்து எதுவுமே என்ன இல்லை, பிரச்சனை இல்லை. நீங்கள் நன்மை செய்கிறீர்களா தீமை செய்கிறீர்களா என்பது என்ன இல்லை, அது முக்கியம் கிடையாது. நீங்க விசுவாசிச்சாலே என்ன செஞ்சிடலாம்? நீங்க இயேசுதான் கர்த்தர் என்ற தெய்வம் என்று நீங்க விசுவாசிச்சிட்டாலே எங்க போயிடலாம்? நீங்க பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்ப என்னன்னா, இது எதை எடுக்குதுன்னா, நற்கிரியைகள் செய்யணுங்கிறது என்ன இல்லை, கட்டாயம் இல்லை, அவசியம் இல்லை அப்படின்னு எடுக்கப்படுது. ஈஸி பிலிவிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, எளிமையான விசுவாசம். என்ன?
இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டேன், தட்ஸ் ஆல், பரலோகம் போய் விடுவேன். என் கிரியைகளை பார்த்து அவரும் ஒன்றும் கருத போறதில்லை, நானும் பெருசா ஒன்றும் என்ன செய்ய வேண்டியதில்லை, அலட்டி கொள்ள வேண்டியதில்லை. இது ரெண்டாவது தாட். சரியா? நான் மூணாவது ஒரு சிந்தனை இருக்கிறது, மூணாவது ஒரு உபதேசம் இருக்கு. என்ன? அது அப்படி கிடையாது. மூணாவது என்ன சொல்றாங்க? முதல்ல என்ன சொன்னாங்க? விசுவாசம் வச்சீங்க, அதே நேரத்தில் நீங்க என்ன கிரியைகளை செய்யணும்? நற்கிரியைகளை செய்யணும். அதுதான் உங்களை எங்க கொண்டு போகும்? பரலோகம் கொண்டு போகும். ரெண்டாவது என்ன சொல்றாங்க? இல்ல நீங்க விசுவாசம் வச்சிட்டாலே போதுமானது, எது அவசியம் கிடையாது, நற்கிரியைகள் என்ன கிடையாது, அவசியம் கிடையாது. அதை வச்சு கர்த்தர் அதை வச்சு அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. உங்கள் நீதியின் கிரியைகளின்படி உங்களை ரட்சியாமல் தம்முடைய கிருபையினால தானே உங்களை ரட்சித்தாரு. அதனால இந்த கிருபையே போதுமானது. இந்த விசுவாசத்தை கொண்டு கிடைக்கிற கிருபையினாலேயே நீங்கள் எங்கே போய்விடலாம்? பரலோகம் போய்விடலாம். உங்களுடைய நற்கிரியைகளை பற்றி பெரிதாக எதுவும் என்ன செய்ய வேண்டாம், எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு உபதேசம். இதுக்கு நிறைய பெயர்கள்லாம் வைக்கப்பட்டிருக்கு இல்ல, கிருபையின் உபதேசம், ஹைப்பர் கிரேஸ், இது மாதிரி நிறைய பெயர்கள்லாம் சொல்றாங்க. சரி, இருக்கட்டும். மூணாவது ஒன்று சொல்றாங்க. என்ன? அப்படி கிடையாது. நீங்க இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டீங்கல்ல, ஆமா. நீங்க ரட்சிப்பை பெற்று விட்டீர்கள்ல, ஆமா. ஆனா இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுவதற்கு, இந்த ரட்சிப்பை உங்களுக்குள்ள பற்றி பிடித்துக் கொள்வதற்கு, அதை கீப் ஆன் உங்களுக்குள்ள பாதுகாத்து கொண்டு போவதற்கு, அதை இழந்து போகாமல் உங்கள் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்ளுவதற்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும். இந்த ரட்சிப்பை நீங்க பெற்றுட்டீங்க பிரதர், விசுவாசத்தினால பெற்றுட்டீங்க. ஆனா இந்த ரட்சிப்பை நீங்க பாதுகாக்கிறதுக்கு, எதை பாதுகாக்கிறதுக்கு? ரட்சிப்பை பாதுகாக்கிறதுக்கு நீங்க நிறைய கிரியைகள் செய்ய வேண்டி இருக்கு. அதுக்கு அவங்க நிறைய காரியங்கள் சொல்றாங்க. அந்த கிரியைகள் என்னங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃபரன்ஷன். ஒவ்வொருத்தர் ஜபம்ங்கிறாரு, ஒருத்தர் அந்நிய பாஷைங்கிறாரு, ஒருத்தர் தசமபாங்கிறாரு, ஒருத்தர் வெள்ளுடைங்கிறாரு, ஒருத்தர் ஜொல்ல கலட்டுங்கிறாரு, ஒவ்வொருத்தர் உபவாசங்கிறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்களை, நீங்க ஊழியம் செஞ்சாலொழிய நீங்க பரலோகம் போக மாட்டீங்க, சுவிசேஷம் அறிவிச்சியா இல்லைன்னா நீ போக மாட்ட, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரப்புல அந்த என்ன கிரியை, ரட்சிப்பை பாதுகாக்க என்ன கிரியைங்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான காரியங்கள் சொல்லப்படுது. தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கில் இருக்கலாம். நீங்க மற்ற கண்ட்ரீஸுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒவ்வொரு உபதேசத்தை சொல்லுகிறது. அப்ப முதல்ல என்னெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிடுறேன். முதல்ல என்ன சொல்றாங்க? விசுவாசிச்சீங்க, அதனால என்ன? நீங்க சொல்லுங்க, முதல்ல என்ன? எதனால ரட்சிக்கப்பட்டோமா? சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினால. ஆனா இனிமே பரலோகம் போவோமா மாட்டோமாங்கிறது எதை பொறுத்து தான் இருக்குமா? நம்முடைய கிரியைகளை வைத்து, செயல்பாடுகளை வைத்து, செய்கைகளை வைத்து தான் அமையும் என்பது முதல் எண்ணம். ஒன்று. அடுத்தது என்ன சொல்றாங்க? இல்ல விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்ட நீங்க அதை வச்சே நீங்க எங்க போயிடலாம், நீங்க பரலோகம் போயிடலாம். எது முக்கியம் இல்ல, இந்த கிரியைகள், செய்கைகள், நீங்க என்ன செய்றீங்க, எப்படி வாழ்றீங்கிறது என்ன இல்ல, முக்கியம் இல்ல. உங்களுடைய கிரியைகளை வைத்து எதுவும் இங்க என்ன செய்ய போறதில்லை, நடக்க போறதில்லை, மாற போறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டாவது ஒரு காரியம். சிலர் இப்படி நினைக்கிறாங்க. என்ன? இது ரொம்ப லீஸ்ட், கொஞ்சம் பேர் தான் இப்படி நினைக்கிறாங்க. என்ன? நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அது விசுவாசத்தினால கிருபையை கொண்டு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த ரட்சிப்பை நீங்க என்ன செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு? பாதுகாக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதை பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நிறைய நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த மூணுல எது சரி பிரதர் அப்படின்னா, நாலாவது ஒன்று இருக்கு. நான் இந்த நாலாவது தான் வரப்போறேன். இப்ப அதுக்கு முன்னாடி இந்த மூணுல எது சரி பிரதர் அப்படின்னு கேட்டா, இந்த மூணுமே தப்பு. வசனத்தின்படி இந்த மூணுமே என்னது? தப்பு. நல்லா கவனிங்க, எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. முதல் தாட் என்ன? விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அடுத்து நீங்க என்ன செய்யணும்? சத்தமா நீங்க பேசுங்க, சீக்கிரம் பேசுங்க. அடுத்து என்ன செய்யணும்? நற்கிரியைகளை நீங்க செய்யணும். அப்பதான் எங்க போக முடியும்? அப்ப இந்த எண்ணம் என்ன ஆக்கிறது அப்படின்னா, விசுவாசத்தினால நீங்க பெற்ற ரட்சிப்பு இருக்கு பாருங்க, அது ஏதோ உங்களை எந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்திருக்குன்னா, 0 அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. திரும்ப நீ தான் அங்க இருந்து ஆரம்பிச்சு உன்னுடைய நற்கிரியைகளால மார்க் வாங்கி 1 2 3 5 10 20 30 50 70 இப்படியே நீ மார்க் வாங்கணும். எத்தனை மார்க் எடுத்தா நீ பரலோகம் போகலாம்? நீ ஆண்டவர் பார்வையில எத்தனை மார்க் எடுக்கணும்? நீ
100 மார்க் எடுத்தா நீ பரலோகம் போகலாம் அப்படின்னு சொல்லுது பாருங்க. இது என்ன ஆக்குதுன்னா, இந்த ரட்சிப்பினுடைய மேன்மையவே என்ன ஆக்கிருதுன்னா அவமாக்கிருது. ஏன்? ரட்சிப்பு பெறுகிறப்ப என்ன நடந்துச்சு? born again, மறுபடி பிறந்தோம். யாருக்கு? தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டோம். அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம தலைமையில கை வைத்து தேவன் தன்னுடைய பிள்ளைகளாய் தன்னை தத்தெடுத்து கொண்டார். இந்த எல்லாத்தையும் தூக்கி அப்படியே குப்பையில போட்டுரு. இல்ல, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளை, அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஐயா அவர் என்னை தத்தெடுத்தார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆவியானவரே எனக்குள் வாசம் பண்ணுகிறாரே, அதெல்லாம் பத்தி பேசாத. எதை வச்சு மட்டும்தான் நீ பரலோகம் போவ? உன்னுடைய செயல்பாடுகள், செய்கைகள், நற்கிரியைகள். அப்ப நான் போவனா மாட்டேனான்னு எப்ப தெரியும் பிரதர்? கடைசி வரைக்கும் தெரியாது. இந்த உபதேசம் சரியானா கண்டிப்பாய் தவறு, கண்டிப்பா தவறு. ஏன்? இது நம்முடைய நாம ரட்சிப்புல பெற்ற காரியங்களை எல்லாம் அவமாக்குது பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுது பாருங்க. நான் தேவனுடைய பிள்ளைங்கிறத தூக்கி போட்டுருது. அதுவே என்ன ஆயிருது? நீ செய்யற கிரியைகளை வச்சுதான் நீ தேவனுடைய பிள்ளையா இருப்பியா இல்லையா அப்படிங்கிறத. இன்னைக்கு நீ நல்லது செஞ்சிருக்கியா, தேவனுடைய பிள்ளை. நாளைக்கு நீ மாத்திட்டியா, தேவனுடைய பிள்ளை இல்லை. நாளை கழிச்சு ஒரு காரியத்தில் சரிக்கிட்டியா, கோவப்பட்டியா, முடிஞ்சு போச்சு, நீ தேவனுடைய பிள்ளை இல்லை. நாளை கழிச்சு 1 மணி நேரத்தை ஜபிக்க வேண்டியதில் 5 நிமிஷம் குறைஞ்சு போச்சா, முடிஞ்சிருச்சு, நீ தேவனுடைய பிள்ளை. அப்ப இந்த தேவன் நமக்கு சிலுவையில் செய்து கொடுத்த, இயேசுவின் மூலமாய் செய்து கொடுத்த காரியங்கள் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் தூக்கி என்ன ஆக்கிறது? குப்பையில போடுற மாதிரி போட்டுட்டு இனிமே எல்லாம் நீ தான் உன் கிரியைகளை வச்சு அப்படின்னு சொல்லுது. இது சரியா அப்படின்னா கண்டிப்பாய் தவறு. சொல்லுங்க, கண்டிப்பாய் தவறு. இப்ப அடுத்தது வருவோம். முதல்ல என்ன சொன்னாங்க? விசுவாசிச்சு ரட்சிக்கப்பட்டோம், அதை கொண்டு எங்க போயிடுவோம்? அதை கொண்டு பரலோகம் போக முடியாது. அதுக்கு அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னாங்க? நம்மள நிறைய நற்கிரியைகள் செய்யணும். இது தவறானா கண்டிப்பா என்னதான் இது? தவறு. ஏன்னா எல்லாத்தையும் அவமாக்குது பாருங்க. தேவன் செய்த எல்லாத்தையும் அவமாக்கிட்டு நான் செய்கிறவைகளை வைத்து தான் பரலோகம் போக முடியும். இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? உங்க பிள்ளை நீங்க எனக்கு சம்பாதிச்சு வச்ச போட்டு அது இது அதெல்லாம் மேட்டரே கிடையாது, எல்லாம் என்னாலதான் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? அப்ப நீங்க பட்ட கஷ்டம் எதுவோ அவருக்கு என்ன செய்யலைன்னு அர்த்தம்? தெரியலைன்னு அர்த்தம். அப்ப தேவனுடைய செய்கைகளை அவமாக்கி விட்டு நம்முடைய செய்கைகளை பிரதானப்படுத்துகிறது. அப்ப இது தேவன் பார்வையில் எப்படி இருக்கும்? கண்டிப்பாய் இந்த எண்ணம், இந்த உபதேசம் தவறானது. அடுத்ததுக்கு வர்றேன், இரண்டாவதுக்கு வர்றேன். இரண்டாவது என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள், விசுவாசிக்கிறீர்கள், ஆமா. அதனால ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், ஆமா. அதுக்கு பிறகு நீங்கள் எந்த நற்கிரியைகளை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல. நற்கிரியை செய்றீங்களா செய்யலையாங்கிறது முக்கியம் அல்ல. அந்த கிரியைகளை வச்சு நீங்க பரலோகம் போக மாட்டீங்க அப்படின்னு சொல்லுது. இது தவறானா இதுவும் கண்டிப்பாய் தவறு. ஏன்னு நான் வரிசையா சொல்ல உங்களுக்கு விளங்கும். இந்த இரண்டாவது எண்ணம் என்ன செய்கிறது? நமக்குள்ள என்ன செய்யுது? பரிசுத்தம் என்கிறத இது அவமாக்கிறது. பரிசுத்த வாழ்க்கை வேண்டுமா வேண்டாமாங்கிறதையே இது என்ன செஞ்சிருது? தூக்கி போட்டுருது. எல்லாவற்றையுமே என்ன செஞ்சிருது? தூக்கி போட்டுருது. அப்ப இந்த இரண்டாவது எண்ணம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க, உங்கள் செய்கைகளை வைத்து அல்ல, விசுவாசத்தை கொண்டே நீங்கள் எங்கே போய்விட முடியும்? பரலோகம் போயிடும். உங்கள் கிரியைகள் முக்கியம் அல்ல அப்படின்னு சொல்லுது பாருங்க. இந்த உபதேசம் தப்பான்னா கண்டிப்பா இதுவும் தப்பு. எப்படி நான் வரிசையா சொல்ல உங்களுக்கு விளங்கும். இதுக்கு நான் அதிக விளக்கம் கொடுக்கல, ஆனா நான் வரிசையா சொல்ல உங்களுக்கு விளங்கிடும். மூணாவது ஒண்ணு என்ன சொல்றாங்க? நீ ரட்சிக்கப்பட்டு இல்ல, ஆமா. இந்த ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கு நீ நிறைய என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? கிரியை செய்ய வேண்டி இருக்கு, நற்காரியங்களை செய்யணும். என்ன அது? ஜபம், வேத வாசிப்பு. அதுல நிறைய வைக்கிறாங்க. வேத வாசிப்பு ஒரு அதிகாரம், ஒருத்தர் ஒரு அதிகாரமாவது படிச்சா பரலோகம் போகலாம். இன்னொருத்தர் இல்ல ஒரு நாளைக்கு 5 அதிகாரமாவது. அவர் எதை ஃபாலோ பண்ணாரோ அதை சொல்றாரு. அவர் 5 அதிகாரம் படிக்கிறவரா இருந்தா எத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லிடுறாரு? 5 அதிகாரம். அவர் 10 அதிகாரம் படிக்கிறவரா இருந்தா எத்தனை அதிகாரம் படிக்கணும்னு சொல்லிடுறாரு? அவர் ஒரு அதிகாரம் படிக்கிறவரா இருந்தா எத்தனை அதிகாரம் படிச்சா பரலோகம் போயிடலாங்கிறாரு. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அவர் 1 மணி நேரம் ஜெபிக்கிறவரா இருந்தா 1 மணி நேரமாவது ஜெபித்தால் பரலோகம் போவீர்கள், இல்லாவிட்டால் எங்கே போக முடியாது, வருகையில் போக முடியாது. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா என்ன செய்றாங்க சொல்றாங்க.
இப்ப கவனிங்க, இந்த மூணாவது தாட்டை சொல்றேன். இந்த ரட்சிப்பை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுவதற்கு நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி நினைக்கிறோம். இது சரியா? கண்டிப்பா இது தவறு. ஏன்? என்னுடைய கிரியைகளினாலே, என்னுடைய செய்கைகளினாலே, செயல்பாடுகளினாலே நான் ரட்சிப்பை பெற முடியாத போது அந்த ரட்சிப்பை என் செய்கைகளை வைத்து எப்படி பாதுகாக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணி ஒரு வீட்டை என்னால கட்ட முடியல இல்லையா? இதெல்லாம் செய்து ஒரு வீட்டை கட்ட முடியாத என்னால நான் சொல்றேன், நீங்க வீட்டை கட்டி கொடுங்க, அதை மெயின்டைன் பண்ண என்னால முடியும். ஏப்பா, கட்டவே உன்னால முடியலையே, எப்படி நீ அதை மெயின்டைன் பண்ணுவ? இல்ல, கட்டுறதுக்கே உன்னால முடியல. ஆமா, அப்புறம் எப்படி, எது எங்க இருக்கு, எந்த ட்ரைனேஜ் எதுக்குள்ள இருக்கு, எந்த கதவை எப்படி சுத்தம் பண்ணணும், சீலிங்கை எப்படி சுத்தம் பண்ணணும், வீட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த டேப்புக்கு எங்க இருந்து தண்ணி வருது, எங்க இருந்து போர் இருக்கு, எப்படி வருது, எப்படி ஒர்க், எது எப்படி தெரியும் உனக்கு? அப்ப கிரியைகளினாலே என்னுடைய ரட்சிப்பை நான் பெற முடியாத போது அந்த கிரியைகளை வைத்து நான் ரட்சிப்பை மட்டும் எப்படி பாதுகாத்துக் கொள்ள? ஜபிச்சு நான் ரட்சிப்பை பெற முடியல, நான் ஜபிச்சு ரட்சிப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? கேள்வி வருதுல, இல்ல கேள்வி வருது. ஒரு காரியத்தை என்னால் செய்ய முடியல, நான் என்ன சொல்றேன், அதை கொடுத்துருங்க, நான் அதை கீப் ஆன் பாதுகாத்துக்கொள்ள என்னால் முடியும். இல்ல, ஒரு தோட்டத்தை குழி தோண்டி நட்டு அதை தண்ணி பாய்ச்சி வளர்த்து அதை உருவாக்குன ஆளால தான் அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியும். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாளைக்கு அதில் பூச்சி வந்தால் என்ன மருந்து அடிக்கணும், இதுக்கு என்ன பண்ணணும், அதில் அந்த மரம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, வாடி இருக்கா வாடலையா, தண்ணி பாஞ்சிருக்கா பாயலையா, காய்க்குதா காய்க்கலையா, இதெல்லாம் எப்போ யாருக்கு தான் தெரியும்? அந்த தோட்டத்தை பண்படுத்தி அதில் நட்டு எல்லாம் செஞ்சு அதை உருவாக்குனவரால் தான் அதை பாதுகாக்கவும் முடியும். உண்மைதானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? தோட்டத்தை உருவாக்கவே தெரியாதவன்கிட்ட கொண்டு போய் தோட்டத்தை கொடுத்தா அவன் எப்படி பாதுகாப்பான்னு நினைக்கிறீங்க? அப்ப இந்த மூன்றாவது எண்ணம் தவறா அப்படின்னா கண்டிப்பா தவறு. சரியா? கண்டிப்பா என்னது இது? தவறு. நான் திருப்பி வேகமா சொல்லிடுறேன், சீக்கிரமா சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க, நேரம் இல்லை. முதல்ல என்ன சொல்றாங்க? எது எது முக்கியம்? ரட்சிக்கப்படுவதற்கு எது முக்கியம்? விசுவாசம். ஆனா பரலோகம் போறதுக்கு என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, பின்னாடி இருந்து எனக்கு சவுண்ட் வரல, சத்தமா சொல்லுங்க. எது அவசியம்? நற்கிரியைகளை. இது தப்பானா கண்டிப்பா இது என்னது? தவறு. ஏன்னா இது யாருடைய கிரியைகளை மேன்மையாக்குகிறது? நம்முடைய மனுஷனுடைய கிரியைகளை மேன்மையாக்குகிறது. எதை அற்பமாக்கிறது? இது தேவனுடைய இயேசுவினுடைய கிரியைகளை, சிலுவையை இது என்ன ஆக்கி விடுகிறது? அற்பமாக்கி விடுகிறது. நாம் புத்திரர்கள் என்பதையே மாற்றி விடுகிறது. இல்ல, அது தப்பானா கண்டிப்பா தப்பு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் தைரியமா சொல்கிறேன், அது கண்டிப்பா தப்பு. அடுத்தது என்ன? விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அதை வச்சே நீங்க பரலோகம் போயிடலாம், எது அவசியம் கிடையாது? கிரியைகள், நற்கிரியைகள் என்ன கிடையாது? அவசியம் கிடையாது. இது தப்பா பிரதர் அப்படின்னா இதுவும் கண்டிப்பா தப்பு, கண்டிப்பா தப்பு. ஏன்? இது பரிசுத்த வாழ்க்கை என்பதையே இது என்ன ஆக்குகிறது? இது தூக்கி என்ன பண்ணிடுது? குப்பையில போட்டுருது. இப்ப மூணாவது இருக்காங்க பாருங்க, அவங்க இதுல கொஞ்சம் தெளிவு. ரெண்டும் அவசியங்கிறாங்க. எது? ரட்சிப்புனா விசுவாசத்தினாலதான் ரட்சிப்பை பெற்றுட்டீங்க, அதே நேரத்தில் பார்த்துக்குங்க, இந்த ரட்சிப்பை நீங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டி இருக்கு? கிரியை செய்ய வேண்டி இருக்கு, நற்கிரிகளை செய்ய வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. விசுவாசமும் வேணும், எதுவும் வேணும்? கிரியைகளும் வேணும். அதுக்கு நிறைய வசனங்கள் காட்டுறாங்க. கிரியை இல்லாத விசுவாசம், அதெல்லாம் பின்னாடி நான் வர்றேன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது, இப்படிலாம் இருக்கு. அப்ப விசுவாசமும் இருக்கணும், எதுவும் இருக்கணும்? கிரியைகள் இருக்கணும். ரெண்டையும் பார்த்து தான் ஆண்டவர் உங்களுக்கு மார்க் போடுவார். 50-50. நம்ம இதில் சொல்லுவோம்ல, பரீட்சையில் தியாலஜிக்கலுக்கு எழுதுறதுக்கு 50 மார்க்கு, அப்புறம் செய்முறை தேர்வுக்கு பிராக்டிக்கலுக்கு எத்தனை மார்க்கு? 50 மார்க்குங்கிற மாதிரி இது விசுவாசத்துக்கு ஒரு 50 மார்க் பிரதர், நீங்க என்ன செய்றீங்கிறதுக்கு ஒரு 50 மார்க் பிரதர். ஸோ ரெண்டு விசுவாசமும் கிரியையும் சேர்ந்து தான் உங்களை எங்கே கொண்டு போகுது? பரலோகம் கொண்டு போகுது. இது தப்பானா கண்டிப்பா தப்பு. ஏன்? இது எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பை கீப்பான் கொண்டு போங்கன்னு சொல்லுது. ரட்சிப்பை பாதுகாருங்கள்னு. நாம பாதுகாக்க வேண்டியது ரட்சிப்பை இல்லை, நமக்கு அந்த ரட்சிப்பை கொடுத்த ரட்சகரோட இருக்கிற உறவை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ரட்சகர் இருந்தா அவரோட சேர்த்து என்னவும் இருக்கும் நமக்குள்ள?
ரட்சிப்பும் இருக்கும். இது ரட்சிப்பை பாதுகாக்க சொல்லுகிறது. இது தவறா அப்படின்னா கண்டிப்பா இது தவறு. நாம் ரட்சிப்பை அல்ல, அந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்த ரட்சகரை நாம் பாதுகாக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இந்த மூணுமே தப்பானா மூணுமே தப்பு. அப்ப எது பிரதர் கரெக்ட் அப்படின்னா நாலாவது ஒன்று இருக்கு. என்ன சொல்றேங்க நீங்க பிரதர்? நாம ஆண்டவராகிய இயேசுவின் மேலே விசுவாசம் வைத்து ரட்சிக்கப்பட்டோமா? ஆம், ரட்சிக்கப்பட்டோம். அப்ப நாம பரலோகம் போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பரலோகம் போவதற்கு நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. இந்த விசுவாசமே உங்களை பரலோகத்திற்கு கொண்டு போய் விடும். ஆனால் நீங்க ஆண்டவர் மேல வைத்திருக்கிற இந்த விசுவாசம் இருக்கு பாருங்க, இந்த விசுவாசம் கண்டிப்பா உங்களுக்குள்ள இருந்து நற்கிரியைகளை உருவாக்கும். விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, அதை வச்சுதான் பரலோகம் போக போறீங்க, கிரியைகளை வைத்தல்ல. ஆனால் அதுக்காக என் கிரியைகள் எப்படி வேணாலும் இருக்கலாமா? இருக்காது. ஏன்? உங்கள் விசுவாசம் சரியானதாக இருந்தால் உங்கள் கிரியைகளும் சரியானதாக இருக்கும். அப்ப உங்களுடைய கிரியைகள் சரி இல்லைன்னா அப்ப பிரச்சனை எங்க இருக்குன்னா கிரியைகள்ல இல்ல பிரச்சனை. பிரச்சனை எங்க இருக்கு? விசுவாசத்துல இருக்கு. பிரதர், நான் ஆண்டவர் மேல விசுவாசம் வச்சிருக்கிறேன் பிரதர், என் வாழ்க்கை மாறல, என்னுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கை எதுவும் மாறல. ஏன் பிரதர்? பிரச்சனை எங்க இருக்கு? பிரச்சனை உங்க வாழ்க்கையில இல்ல பிரதர், நீங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பிரதர். விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டீங்க, கண்டிப்பா விசுவாசத்தினால நீங்க பரலோகம் போயிருவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி பிரதர், அப்ப என்னுடைய கிரியைகள் ஏன் மாறல? ஃபர்ஸ்ட் உங்க விசுவாசத்தை டீல் பண்ணுங்க. உங்க விசுவாசத்துல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றீங்க? ஏன் விசுவாசத்துல பிரச்சனை இருக்கா? நான்லாம் எப்படி ஆள் தெரியுமா? எத்தனை வருஷம் பைபிள் படிச்ச ஆள் தெரியுமா? எத்தனை வருஷம் விசுவாசி தெரியுமா? நான்லாம் ஆனாலப்பட்ட ஆளாக்கும், அவங்ககிட்ட வளர்ந்த ஆளாக்கும், இவங்ககிட்ட வளர்ந்த ஆளாக்கும், இப்படிலாம் ஊழியம் செஞ்ச. நான் இப்போ சில ஸ்டேட்மெண்ட் வரிசையாக சொல்கிறேன். உள்ளத்தின் ஆழத்தில் அதை நீங்கள் சோதிச்சு பாருங்க. ஏன்னா நான் இப்படி சோதிச்சு பார்க்க சொல்லலை, பவுல் அதை எழுதுறாரு பாருங்க. 2 கொரிந்தியர் 13:1-5 வாசிங்க. இந்த மூன்றாம் தரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரம் எடுத்துக்கொள்ளுங்க, நேரம் இல்லை, 10 நிமிஷம் முடிக்கணும். எடுத்தீங்களா? பக்கம் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் 256 எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. இந்த மூன்றாம் தரம், எல்லாரும் சேர்ந்து, இந்த மூன்றாம் தரம் நான் உங்களிடத்திற்கு வருகிறேன், சகல காரியங்களும் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினால் நிலைவரப்படும். நான் 2ஆம் தரம் உங்களிடத்தில் இருந்தபோது சொன்னது போல இப்பொழுது தூரமாயிருந்தும் உங்களிடத்தில் இருக்கிறவனாக நான் மறுபடியும் வந்தால் தப்பவிட மாட்டேன் என்று முன்பு பாவம் செய்தவர்களுக்கும் மற்ற எல்லாருக்கும் முன்னறிவித்து எழுதுகிறேன். இப்ப கவனிங்க, பவுல் ஏற்கனவே 2 தடவை கொரிந்து சபைக்கு போயிட்டு வந்துட்டார். சொல்லுங்க, எத்தனை தடவை போயிட்டு வந்துட்டாரு? 2 தடவை கொரிந்து சபைக்கு போயிட்டு வந்துட்டார். இப்ப 3ஆவது தடவை போறாரு. அப்ப அவர் எழுதுறாரு, நான் 3ஆவது தடவை உங்ககிட்ட வர்றேன். உங்களில் சிலர் சில பாவங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. உங்ககிட்ட நான் சில பாவங்களை பார்த்தேன் இல்லையா? அதை நான் ஏற்கனவே 2 தடவை நான் உங்ககிட்ட வந்திருந்தேன்ல, அப்போ சொன்னதையே நான் இப்பவும் உங்களுக்கு சொல்றேன். அப்பவும் இதே சத்தியத்தை தான் உங்களுக்கு சொன்னேன். இப்பவும் நான் தூரத்தில் இருக்கிறேன். இப்போ நான் கொரிந்து சபைக்கு பக்கத்தில் இல்லை, நான் வேற பட்டணத்தில் தூரமாக இருக்கிறேன். அப்படி தூரமாக இருந்தா கூட, தூரமாக இருக்கிறதுனால நான் வேறு சத்தியத்தை இல்லை, ஏற்கனவே 2 தடவை வந்தப்ப சொன்னேன் இல்லையா, அதே சத்தியத்தை நான் திருப்பியும் சொல்றேன், அதே காரியத்தை சொல்றேன். என்ன காரியம்னு இப்போ வரைச்சே சொல்லுவார் பாருங்க. என்ன? போனது 2 தடவை நான் வந்தப்ப என்ன நடந்துச்சு? உங்களில் சிலர் பாவம் செஞ்சுட்டு இருந்தீங்க. நான் என்ன செஞ்சேன்? சரி, ஓகே, கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு என்ன செஞ்சேன்? நான் பொறுத்து போனேன். சரியா? ஆனா இந்த தடவை வரும்போது இன்னும் கேள்விப்படுறேன், உங்களில் சிலர் இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? ஏற்கனவே செஞ்ச பாவத்தை இன்னும் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஆனா இந்த தடவை வந்தேன்னா ஒருத்தனை என்ன செய்ய மாட்டேன், நான் தப்ப விட மாட்டேன். இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. இவன் என்ன பாவம் செய்யறான் அப்படின்னு சபைக்கு தெரியுதுன்னா அதுக்கு 2-3 சாட்சியை இப்பவே என்ன பண்ணி வச்சுக்கிறேங்க, ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. நான் வந்த உடனே என்னோட சொல்லுங்க. நான் போன 2 தடவை நான் அவங்கள விட்ட மாதிரி இந்த தடவை என்ன செய்ய மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க. கிறிஸ்து எனக்குள்ளே பேசுகிறார் என்பதற்கு அத்தாட்சி தேடுகிறீர்களே, அவர் உங்களிடமாய் பலவீனர் அல்ல, உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார். ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராய் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். இப்ப என்ன சொல்றாரு? போன 2 தடவை நான் வந்தப்ப சிலர் பாவம் பண்ணிட்டு இருந்தீங்க. அவங்க அதே பாவத்தை இன்னும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு செய்தி வருது. 2-3 சாட்சியை உறுதிப்படுத்தி வைங்க, ஏற்படுத்தி வைங்க. நான் வந்து விசாரிக்கிறேன். போன 2 தடவை விட்ட மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த தடவை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. நீங்க என்ன கேட்குறீங்க? பவுல் மூலமா ஆண்டவர் பேசுறது உண்மைதானா அப்படின்னு என்னை பார்த்து கேட்குறீங்க. உண்மையா ஆண்டவர் என் மூலமா பேசுறாரு. எப்படி சொல்றேன்னா, நீங்க நினைக்காதீங்க பவுல் ரொம்ப வீக்கான ஆளு, அவர்லாம் ஒரு மேட்ரா அப்படிலாம் நினைக்காதீங்க. இயேசுவும் சிலுவையில் அறைய கொண்டு போறப்ப ரோமர்கள் அப்படிதான் நினைச்சாங்க, யூதர்கள் ரொம்ப நினைச்சாங்க, ரொம்ப பலவீனரு, அவரால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சாங்க. எல்லா பாவத்தையும் சுமந்து கொண்டு அவரே என்ன செஞ்சிட்டாரு, நம்ம சொன்ன பொய் சாட்சி குற்றச்சாட்டு எல்லாவற்றையும் ஏத்துக்கிட்டு பேசாம போயிட்டாரு பாருங்க. ரொம்ப பலவீனமான ஆளுங்க, ரொம்ப வீக்கான ஆளு, எதிர்த்து ஒண்ணுமே செய்ய முடியல பாருங்க அப்படின்னு இயேசுவை குறித்து நினைச்சாங்க. அவர் என்ன வீக்கான ஆளா? அப்படி கிடையாது. அவர் நமக்காக தான் எதுவுமே செய்யாம சிலுவைக்கு போனார், எதிர்த்து நிக்காம. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே போல இயேசு இன்னைக்கு அப்படியே இருக்காருன்னு நினைக்காதீங்க. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ரோமர்களை யூதர்களை எதிர்க்காம நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவைக்கு போனாரு. ஆனா இயேசு இப்பவும் அப்படியே இருக்காருன்னு நினைக்காதீங்க. இப்ப அவர் உயிர்த்தெழுந்து வல்லமையோட நிற்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவரால இப்ப உண்மைதானா? இப்ப இயேசு எல்லா பாவங்களையும் சுமக்கும் போது நம்மளை பனிஷ் பண்ண நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? நம்மளை பனிஷ் பண்ணிருக்கலாம். இல்ல பாவி பயலுகளா நல்லா இருப்பீங்களா, இவ்வளவு பாவம் செய்றீங்க, இப்படி ஆயிருவீங்க அப்படி ஆயிருவீங்க, ஏதாவது நம்மளை தண்டிக்கிறதா இருந்தா என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? அவரு தண்டிச்சிருக்கலாம். ஆனா எதுவுமே என்ன செய்யல, அவரு வாயே என்ன செய்யல, திறக்கல. ரொம்ப சைலண்டா பலவீனமான மனுஷனை போல எல்லா பாவத்தையும் எடுத்து வச்சுட்டு சிலுவைக்கு போயிட்டார். ஆனா அதே மாதிரி அவர் இப்பயும் இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் இப்ப உயிர்த்தெழுந்து வல்லமையோட நிற்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதே போலதான் நானும் போன தடவை வந்தப்ப உங்க பாவங்களை எல்லாம் பார்த்துட்டு நான் அமைதியா போனேன் இல்லையா? அமைதியா போறேங்கிறதுக்காக நான் ரொம்ப வீக்கான ஆளுன்னு நினைக்காதீங்க. எப்படி இயேசு மரித்து உயிரோடு எழுந்து நிற்கிறாரோ அதே போல நானும் இன்னைக்கு வல்லமையுடையவனா தான் நிற்கிறேன் அவருக்குள்ள. இன்னைக்கு நினைச்சா இயேசுவால் அவங்கள பனிஷ் பண்ண முடியும். அதே போல என்னாலையும் உங்களை என்ன செய்ய முடியும், பனிஷ் பண்ண முடியும். ஆனா நான் பனிஷ் பண்ணல, ஆனா நான் பனிஷ் பண்ண முடியும். அதனால நான் வீக்கா இருக்கேன்னு நீங்க ரொம்ப என்ன செய்யாதீங்க, என்னைய எடை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டே வர்றாரு பாருங்க. என்னெல்லாம் சொல்றாரு? நான் 2 தடவை இருந்த சொன்ன அதே சத்தியத்தை இப்பயும் சொல்றேன். பாவம் பண்றாங்கன்னு கேள்விப்படுறேன், 2-3 சாட்சியை ஏற்படுத்தி வைங்க, நான் வந்து விட்டுற மாட்டேன் அவங்கள. நான் வீக்கான ஆள் நினைக்காதீங்க. இயேசு எப்படி வீக்கான ஆள் கிடையாது, நானும் அவருக்குள்ள என்ன ஆள் கிடையாது, வீக்கான ஆள் இல்லை. என்னால் நான் நினைச்சாலும் என்ன செய்ய முடியும், பாவத்துக்கு இப்பவே தண்டனை என்னால கொடுக்க முடியும். அதனால நீங்க கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த பாவம் செய்யறவங்களுக்கு எழுதுறாரு பாருங்க. என்ன எழுதுறாரு வாசிங்க. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். அப்ப பாவம் செய்கிறவர்களுக்கு, நற்கிரியைகளை செய்ய முடியாதவர்களுக்கு முதல்ல எழுதுறது என்ன, நீங்க விசுவாசம் உள்ளவர்களா இல்லையான்னு முதல்ல என்ன செஞ்சு பாருங்க. ஏன்? விசுவாசம் உள்ளவர்களா இருந்தா கண்டிப்பா நற்கிரியைகளை செய்வீர்கள். அப்ப நற்கிரியைகளை உங்களால செய்ய முடியலைன்னா என்ன அர்த்தம்? எதுல பிரச்சனை இருக்கு உங்களுடைய? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் இருந்தா நற்கிரியைகள் இருக்கும். ஏன்? நல்லா கவனிங்க. விசுவாசமே ஒரு பெரிய கிரியை தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, விசுவாசம் என்பது வேறு,
கிரியை என்பது வேறு இல்ல. விசுவாசமே ஒரு பெரிய கிரியை. அவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 28 29. வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி செய்யும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார். நான் என்ன செய்யட்டும்? அவன் கேட்கிறான் பாருங்க, நான் என்ன செய்யட்டும்? வெள்ளை ட்ரெஸ் போடணுமா, நகையை கலட்டணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, என்ன செய்யட்டும்? இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே, அவர் அனுப்பினவரை, பிதா அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாய் இருக்கிறது என்றார். பிரதர், உங்க விசுவாசமே ஒரு பெரிய கிரியை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க அவரை விசுவாசிக்கிறீங்கல்ல, இதுவே ஒரு பெரிய கிரியை. அப்ப விசுவாசமே ஒரு பெரிய கிரியைனா அந்த கிரியைக்குள்ள இருந்து ஏராளமான, அந்த கிரியைக்குள்ள எந்த கிரியை? அந்த விசுவாசத்துக்குள்ள இருந்து ஏராளமான நற்கிரியைகள் வெளிப்படும். அப்ப வெளிப்படலைனா எதுல பிரச்சனை? சத்தமா சொல்லுங்க. யாக்கோபு 2:17 வாசிங்க. தமிழ்ல T40 வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். தன்னிலே தானே என்ன செய்ததாய் இருக்கும்? செத்ததாய் இருக்கும். இல்லையா? அடுத்து வாசிங்க. கிரியை இல்லாத விசுவாசம் எத்தனாவது வசனம்? 20வது வசனமா? அதேதான், 17. தன்னிலே தானே செத்ததாய் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? கிரியை இல்லா, இதைத்தான் நம்ம சொல்றோம். கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? சத்தமா சொல்ல, கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? அப்ப என்னன்னா, என்ன அர்த்தம்னா, இதை நிறைய பேர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, விசுவாசம் என்பது வேறு, கிரியை என்பது வேறு அப்படி நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவர் என்ன அவர் எழுத வர்றாரு யாக்கோபு அப்படின்னா, T40 வாசிங்களேன். டிரான்ஸ்லேஷன் ஃபார் த டிரான்ஸ்லேட்டர்ஸ் வாசிங்களேன். சிமிலர்லி அதே போல those who do not do good things to help others, சிலர் மற்றவர்களுக்கு உதவி செய்து நற்கிரியைகளை செய்கிறதில்ல. what they have said about their believing in Christ is as useless. ஆனா அவங்க சொல்றாங்க, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த விசுவாசத்துல எந்த பயனும் இல்ல. as a dead person is useless. எப்படி ஒரு மனுஷன் செத்தவனா இருந்தா அவனால எந்த வேலையும் செய்ய முடியாது. உண்மைதானா? செத்து போன மனுஷனால எந்த வேலையும் செய்ய முடியாது, இல்லையா? அதே போல they do not really believe in Christ. என்ன சொல்ல வர்றாரு தெரியுதா? they do not really believe in Christ. என்ன சொல்றாரு? ஒரு மனுஷன் செத்துட்டான்னா அவனால வேலை செய்ய முடியாது. அப்ப உன் விசுவாசம் உயிருள்ளதாக இருந்தால் அதுவும் வேலை செய்யும். உன் விசுவாசம் உயிருள்ளதாக இல்லாவிட்டால் அதுவும் வேலை செய்யாது. அது வேலை செய்யலைனா பிரச்சனை எங்க இருக்குன்னா உன்னுடைய விசுவாசத்துல பிரச்சனை. They do not really believe in Christ. அவர்கள் உண்மையாகவே இயேசுவை விசுவாசிக்கவில்லை. ஏன்? விசுவாசிச்சா ஆட்டோமேட்டிக்கா நற்கிரியைகள் வரும். இப்ப நான் சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்றேன். ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். ஏன் ஆமென் வரல? இப்ப நீங்க சோதிச்சு பாருங்களேன். உண்மையாகவே இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார்னு விசுவாசிக்க முடியுதா? நான் கேட்கறதுக்காக ஆமென் சொல்லாதீங்க. நீங்க சோதிச்சு பாருங்க. ஆண்டவர்
இயேசுவோட வேதம் சொல்லுது, வார்த்தை சொல்லுது, நான் இப்பவே பரலோகத்துல அவரோட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். பவுல் சொல்றாரு, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்றாரு. இங்க இருக்கிறது பவுலாகிய நான் இல்ல, இங்க நிக்கிறது கிறிஸ்து. அப்ப பரலோகத்துல வீற்றிருக்கிறது இயேசு அல்ல, பரலோகத்துல அவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது பவுல். அவர் சொல்றது பாருங்க, வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழ்றது? பிரசங்கம் பண்றது ஜூப்ளின் இல்லையா, பிரசங்கம் பண்றது இயேசு. அப்ப இயேசு பரலோகத்துல இருக்கார்? இல்ல இல்ல, பரலோகத்துல உட்கார்ந்து இருக்கிறது ஜூப்ளின். ஏன்னா எனக்குள்ள அவரு, அவருக்குள்ள நானு, என் ஜீவன் அவருக்குள், அவர் ஜீவன் எனக்குள், நான் பிதாவினுடனே வலது பாரிசத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். விசுவாசிக்க முடியுதா? முடியலைன்னா பிரச்சனை எங்க இருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவாக்கி இருக்கிறார். முடியுதா? இல்லையே பிரதர். காண்கிற உலகத்தை தானே என்னால பார்க்க முடியுது. இது குறை, அது குறை, அது இல்லை, இது இல்லை, இப்படிதானே என்னால யோசிக்க முடிகிறது. அவர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி விட்டார்னு என்னால விசுவாசிக்க முடியல. பிரச்சனை விசுவாசத்துல. டீல் பண்ணுங்க, டீல் பண்ணுங்க. பிரச்சனை எங்க இருக்கு சொல்லுங்க. நாம சபைக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா வார்த்தை சொல்லுது, அவருடைய தழும்புகளாலே குணம் ஆவோம் இல்ல, குணம் ஆனீர்கள். ஆமா, நான் குணமாய் இருக்கிறேன். ஏன் வர மாட்டேங்குது? அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? இப்ப சொல்லுங்க, நற்கிரியைகள் வரல. ஏன் வரல? எதுல பிரச்சனை இருக்கு? சத்தமா சொல்லுங்க. அப்ப என்ன பிரதர் சொல்ல வர்றீங்க? எங்களை கண்டம் பண்றீங்களா? எங்களை குற்றம் சாட்டுறீங்களா? எங்களுக்கெல்லாம் விசுவாசமே இல்லைன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படி சொல்லல. விசுவாசம் இருக்கு. எப்படி இருக்குன்னா, சீஷர்களை பார்த்து சொன்னார் பாருங்க, அவிசுவாசிகளேன்னு சொல்லல, அற்ப விசுவாசிகளேன்னு சொன்னாரு. என்ன விசுவாசி? அப்ப உனக்குள்ள விசுவாசமே இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கு. உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? ரொம்ப அற்பமா இருக்கு. ஆங்கிலத்தில் லிட்டில் ஃபெய்த். சொல்லுங்க, என்ன ஃபெய்த்? அப்ப உங்களுக்குள்ள எல்லாம் விசுவாசமே இல்லையா? நமக்குள்ள விசுவாசமே இல்லையா? விசுவாசம் இருக்கு பிரதர், இல்லைன்னு சொல்லல. அப்ப விசுவாசம் இருந்தா நற்கிரியை வரணும்ல. வரலையே. ஏன் வரல? நற்கிரியை வரலைன்னா விசுவாசத்துல பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? விசுவாசம் இருக்கு, ஆனா ரொம்ப அற்பமா இருக்கு. இந்த கரண்ட் இல்லைன்னா, பவர் இல்லைன்னா இந்த லைட் என்ன செய்யாது? சத்தமா சொல்லுங்க. சில நேரத்தில் பவர் இருக்கும், இருந்தும் எரியாது, தெரியுமா? எப்ப? கரெக்டா சொல்லுங்க. லோ வோல்டேஜ். நம்ம தமிழ்ல சொன்னா என்ன கரண்ட் சொல்லுவோம்? சத்தமா, அரைக்கரண்ட். சொல்லுங்க, என்ன கரண்ட்? சின்னதெல்லாம் எரியும், விடிவெல்பு எரியும், சின்ன ஒரு லைட் எரியும். ஆனா ஏசி ஒர்க் ஆகாது, பிரிட்ஜ் ஒர்க் ஆகாது, வாஷிங் மிஷின் ஒர்க் ஆகாது, பெரிய விஷயங்கள் எதுவுமே என்ன ஆகாது. அப்ப கரண்ட் எப்படி இருக்குன்னு அர்த்தம்? ரொம்ப. அப்ப இப்ப பிரச்சனை எங்கன்னா, பிரதர் சின்ன சின்ன விஷயங்கள் நற்கிரியைகள் வருது பிரதர். கொஞ்சம் ஊழியம் செய்றேன், கொஞ்ச நேரம் ஜெபிக்கிறேன், சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சிடுறேன். ஆனா பெரிதான காரியங்கள்ல சறுக்கிறேன், பெரிதான நற்கிரியைகளை என்னால செய்ய முடியல. ஏன் செய்ய முடியலன்னா பிரச்சனை எங்க இருக்கு? அப்ப விளங்குதா உங்களுக்கு? திரும்ப சொல்றேன், விசுவாசிக்கிற அத்தனை பேரும் பரலோகம் போயிருவோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? பிரதர் ரைட்டு, நான் பரலோகம் போயிருவேன். அதே நேரம் இந்த பூமியில நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டாமா? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டாமா? ஏன் என்ன இடத்துல பரிசுத்தமுள்ள வாழ்க்கை என்ன இடத்துல வர மாட்டேங்குது? ஏன் என்னுடைய கிரியைகள் நற்கிரியைகளாய் மாறலைன்னா அப்ப எதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. இல்ல, கிரியை இல்லாத
விசுவாசம் செத்தது. எப்படி புரிஞ்சுக்கணும்? நிறைய பேர் என்னன்னா விசுவாசம் வேறு கிரியை வேறுன்னு சொல்றாங்க பாருங்க. இதுவே தப்பு. இப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு அடிப்படை சத்தியம் என்ன செய்யலைன்னு அர்த்தம், தெரியலைன்னு அர்த்தம். பிரதர், விசுவாசமே ஒரு கிரியை. சொல்லுங்க, விசுவாசமே என்னது? ஒரு கிரியை. எது? ஒரு பெரிய, இப்படி எடுத்துக்கிறோம், மரம், இவ்வளவு மரம் வெளியே வருது, தண்டு வெளியே வருது, இலை வெளியே வருது, கிளை வெளியே வருது, பூ கனிகள்லாம் வெளியே வருதுன்னா உள்ளுக்குள்ள அடியில என்ன இருக்குன்னு அர்த்தம்? மண்ணுக்கு கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம்? வேறு இருக்குல்ல. அதைத்தான் சொல்றேன். அப்ப வேறு வேறு மரம் வேறு இல்ல. உண்மைதானா? வேறு வேறு மரம் வேறுன்னு கிடையாது. வேர்ல இருந்து தான் எது வருது? மரம் வருது. அத போல உங்களுடைய விசுவாசம் தான் வேறு. அதுவே ஒரு பெரிய கிரியை. அதுக்குள்ள இருந்து நிறைய நற்கிரியைகள் வெளிப்படணும். அப்ப நற்கிரியைகள் வெளிப்படல, மரம் வெளியே வரமாட்டேங்குதுன்னா அப்ப எதுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம்? வார்த்தையை வாசிக்கிறோம், ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம், ஆனா நம்மளால பிலீவ் பண்ண முடியல. வேதம் சொல்லுது, உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னா, ஆமா என்னைய தொடரும். ஏன் பிலீவ் பண்ண முடியல? இல்ல. அப்ப பிரச்சனை எங்க இருக்கு? விசுவாசத்துல. சொல்லுங்க, பிரச்சனை எங்க இருக்கு? உங்க விசுவாசத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க, வர்த்திக்க பண்ணு. எப்படி வர்த்திக்கலாம்? எப்படி வர்த்திக்கலாம்? வசனத்தை நிறைய கேளுங்க. சொல்லுங்க, எதை நிறைய கேளுங்க? சத்தமா சொல்லுங்க, எதை நிறைய கேளுங்க? இப்ப எதை வர்த்திக்க பண்ணணும்? நற்கிரியைகளை வர்த்திக்க பண்ணணுமா, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணுமா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுனா, விசுவாசமே ஒரு பெரிய கிரியா இருந்து அது நற்கிரியைகளையும் உங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணும். இப்ப நாம விசுவாசத்தை வர்த்திக்க பண்ற வேலையை விட்டுப்புட்டு எதை வர்த்திக்க பண்ண ட்ரை பண்றோம்? சத்தமா சொல்லுங்க, அது வர மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு விளங்குதா? இந்த உபதேசம் என்னங்கிறது உங்களுக்கு விளங்குதா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப நாம எதை விசுவாசிக்கிறோம்? இயேசுவை விசுவாசிக்கிறோம். சொல்லுங்க, யாரை விசுவாசிக்கிறோம்? அவர் செய்து முடித்தவைகளை விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இயேசுவையும் அவர் நமக்காக செய்து முடித்தவைகளையும் நாம் விசுவாசிக்கிற போது ஆட்டோமேட்டிக்கா நற்கிரியைகள் வெளிப்படும். ஏன்னா நீங்க யார் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க, யார் மேல விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? அப்ப இயேசுவின் மேல விசுவாசம் வைத்தவர்களா இருந்தால் அவரை விசுவாசிக்கிறதுனால அவர் செய்த நற்கிரியைகளை நீங்களும் செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்ப நற்கிரியைகள் அவரை மாதிரியே உங்களால நம்மளால செய்ய முடியலைன்னா எங்க பிரச்சனை இருக்கு? அவர் மேல வைக்கிற. இயேசு சொன்னார் பாருங்களேன், மத்தேயு 26:10 இருந்து வாசிக்கணும், நேரம் இல்லை. நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறேன், இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. சரி, வாசிங்க, ஒன்றை மட்டும் வச்சு முடிச்சிருவோம். நிறைய வசனங்கள்லாம் சொல்றாங்க, நான் ஆகாதவனாய் போவேன், பந்தய பொருளை இழந்து. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, நான் அடுத்த செஷன்ல நான் அதை சொல்றேன். நீங்க முடிஞ்சுமானால் ஆன்லைன்ல கவனிங்க, சரியா? இதுக்கெல்லாம் என்ன பிரதர் அர்த்தம்? ஆகாதவனாய் போவேன் என்று எழுதியிருக்கே, பந்தய பொருளை இழந்து போகாதபடிக்குன்னு எழுதியிருக்கே, பொன் வெள்ளி நாளை கட்டணும், அது இல்லைன்னா நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிடும்லாம் எழுதியிருக்கே, பரலோகம் போக மாட்டோம்லாம் நிறைய வசனம் இருக்கே. இதுக்கெல்லாம் என்ன விளக்கம்? அதை நான் அடுத்த செஷனுக்கு வர்றேன், நமக்கு டைம் இல்லை. இயேசுவினிடத்தில் ஒருத்தி நற்கிரியை செய்திருக்கிறாள் பாருங்க. என்ன நற்கிரியை செய்தால்? வாசிங்க. 26:6 இருந்து வாசிங்க 10 வரைக்கும். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில் ஒரு ஸ்திரீ வெளியேற பெற்ற பரிமள தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? தொந்தரவு பண்ணாதீங்க. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானோ எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இப்ப கவனிங்க,
ஒரு ஸ்திரீ ஒரு வெள்ளையேற பெற்ற ஒரு தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஆண்டவராகிய இயேசு போஜன பந்தி இருக்கிற போது, சொல்லுங்க, எப்ப பந்தி இருக்கிறப்ப, ரொம்ப ஏன் பிரதர் போஜன பந்தி இருக்கிறப்ப ஊத்தணும் அப்படின்னா, யூதர்கள் போஜனத்துல உட்கார்ந்துட்டாங்க அப்படின்னா இடையில எந்திரிக்கவே மாட்டாங்க. எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் எந்திரிக்க மாட்டாங்க, அசையவே மாட்டாங்க அந்த இடத்த விட்டு. ஏன்? எங்கள் பிதாக்கள் வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை புசித்தார்கள், இந்த உணவு எனக்கு தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுக்கு மேல பெரிய ஆளு யாரும் கிடையாது. சோ தேவன் கொடுத்த ஆகாரத்தை நான் புசிக்கிறப்ப இப்ப நான் என்ன செய்ய மாட்டேன், நான் எழும்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க யூதர்களை அதனாலதான் நீங்க அரபு நாடுகளில் பார்த்துருக்கீங்களா, பிரெட்டை கத்தியை வச்சே வெட்ட மாட்டாங்க. பிரெட் இருக்குல்ல, நம்ம ஊர்ல கத்தி வச்சு வெட்டுவோம், பிரெட்டை கத்தி வச்சு வெட்ட மாட்டாங்க. ஏன்? இந்த உணவு எனக்கு யாராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கு, இதுக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு விசுவாசிக்கிறாங்க. ஸோ யூதர்கள் யாருமே என்ன செய்ய மாட்டாங்கன்னா, சாப்பிடும்போது இடையில என்ன செய்ய மாட்டாங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த ஸ்திரீ என்ன நினைக்கிறா, இயேசு மற்ற நேரம்னா கூட அங்கிட்டு விலகிடுவார், நான் தைலத்தை ஊற்றும் போது விலக வாய்ப்பு இருக்கிறது, விலகிடுவார் இல்லை, விலக வாய்ப்பு இருக்கிறது. அவர் எந்திரிக்கவே கூடாதுன்னா எப்போதான் தைலத்தை ஊற்றணும், அவர் சாப்பிடும்போது தான் ஊற்றணும்னு முடிவு பண்ணிட்டா. எடுத்துட்டு வர்றா, தைலத்தை எடுத்து அவருடைய உச்சன் தலையிலிருந்து ஊத்துறா பாருங்க அந்த தைலத்தை. இப்போ இயேசு அதை பார்த்துட்டு சொல்றாரு, நற்கிரியை செய்திருக்கிறார். என்ன அர்த்தம்? 33.5 வருஷம் பூமியில உயிர் வாழ்ந்திருக்கிறார். அவர் பேரே இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? மேசியா. சொல்லுங்க, கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? எபிரேயத்துல மேசியா, கிரேக்கத்துல கிறிஸ்து. தமிழ்ல என்ன அர்த்தம்? என்ன பண்ணப்பட்டவர்னு அர்த்தம். சத்தமா சொல்லுங்க, என்ன பண்ணப்பட்டவ. இப்ப பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் யாருமே அவர் அபிஷேகம் பண்ணதில்லை. அத்தனை பேரும் சொல்றான், ஜீவனுள்ள வார்த்தை எல்லாம் இடத்துல இருக்கு, அதாவது இது எல்லாம் நல்லதுதான், சந்தோஷம் தான். ஆனா ஒருத்தன் கூட இதுவரைக்கும் அவர் மேல தைலத்தை எடுத்து ஊற்றி இவர் தான், ஏன்னா யூதர்கள் அவ்வளவு சீக்கிரம் யார் தலையில தைலத்தை என்ன செய்ய மாட்டாங்க, ஊற்ற மாட்டாங்க. அப்ப இவர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு தைலத்தை எடுத்து ஊத்துறா பாருங்க. அவர் எதை பார்த்தார்னா, தைலத்தை இல்ல, தன் மீது அவள் வைத்திருந்த விசுவாசத்தை. என்னை நீ நம்புறீல்ல, நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விசுவாசிக்கிறீல்ல, என் கூடவே நிக்கிறான் பாரு, 3.5 வருஷமா நிக்கிறான், இவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறேன், ஒருத்தனும் இதை செய்யல, என்னை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் விசுவாசிச்சு நீ இதை செய்தில்ல, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் அவளுடைய எதை பார்க்கிறாரு? சத்தமா சொல்லுங்க, எதை பார்க்கிறாரு? அவர் மேல வச்சிருந்த, சத்தமா சொல்லுங்க, அவர் மேல வச்சிருந்த. அப்ப என்ன அர்த்தம்? விசுவாசம் இருந்தா என்ன இருக்கும்? அப்ப விசுவாசம் நற்கிரியை இல்லைன்னா எதுல பிரச்சனை இருக்கு? டீல் பண்ணுங்க. உங்களை கிரியைகள்ல வர்த்திக்க பண்ணுகிற செய்திகளை கேட்காதீங்க, உங்களை விசுவாசத்தில் வர்த்திக்க பண்ணுகிற செய்திகளை கேளுங்க. என்ன இப்ப எப்படி அடுத்ததுக்கு வர்றேன். அப்ப எங்களுக்குள்ள விசுவாசமே இல்லையா பிரதர்னா, நமக்குள்ள விசுவாசமே இல்லைன்னு நான் சொல்ல வரல, விசுவாசம் இருக்கு, ஆனா ரொம்ப எப்படி இருக்கு? சத்தமா சொல்லுங்க. வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறோம், ஆனா பிலீவ் பண்ண முடியல. சரி, நான் அடுத்த செஷன் அடுத்ததுக்குள்ள போறேன். இப்போ ஒன்று சொல்லிடுறேன். விசுவாசம் எதனால வரும்? கேள்வினால. கேள்வினா என்னது? கேட்கறது. சொல்லுங்க, எதனால? எதை கேட்கறதுனால? கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தைனா எப்படி? எதை வர்த்திக்க பண்ணுகிற? உங்கள் செய்கைகளை வர்த்திக்க பண்ணுகிறவா, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவா? சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட உங்கள் செய்கைகள் வர்த்திக்க பண்றோமா? 1 மணி நேரம் ஜெபித்தவர்கள் 2 மணி நேரம் ஜெபிங்க, 1 அதிகாரம் வாசித்தவர்கள் 4 அதிகாரம் வாசிங்க. இதை நான் இப்படி உங்கள் செய்கைகள்ல உங்களை பெருக பண்ண நான் பிரசங்கம் பண்ணணுமா? உங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ண நான் பிரசங்கம் பண்ணணுமா? என்ன விசுவாசம் பெருகுனா ஆட்டோமேட்டிக்கா என்ன பெருகும்? எழுத நிப்போமா? எழுத நிப்போம்.